ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிஎம்ஸ் கிச்சன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் டெலிவரி ஃப்ரம் மீஷோவில் ஒரு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்தது. ஸோ அடுத்தது கிழங்கு அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்புறம் டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை, அப்புறம் மாடி எப்போவுமே நான் தான் க்ளீன் பண்ணுவேன். அது நான் இன்றைக்கி எப்படி க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் காமிச்சிருக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா. நான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து என்னோடய ரூமை நான் வந்து ரொம்ப கக்கி வச்சுருக்கேன். இதை நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பெட்ஷீட் வந்து விரிச்சிட்டு அதுக்கு அடுத்தது தான் நான் வந்து கீழே தரையை விரிப்பேன். ஸோ மேலே இருந்த துணியெலாம் எடுத்து பீரோக்குள்ளே வச்சு அப்புறம் நல்லா நீட் பண்ணி சுத்தம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து இங்கே வந்து அம்மா அப்பாவோட பெட்ரூம் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்குது. ஸோ அதையும் நீட்டாக பண்ணியாச்சு. செம நீட்டாக இருந்தது. ஸோ ஆனால் நான் எதுவுமே தூக்கலை. அடுத்தது தான் தூப்பேன். ஸோ இப்போ தான் நான் தூக்க போகிறேன். அந்த நைட்டு அங்கே எதுக்கு அப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அது வந்து இன்னும் காயலை, அதனால தான் அங்கே வச்சுருக்கோம். மற்ற எல்லாமே காஞ்சிருச்சு. ஸோ எஸ், கொஞ்சம் க்ளம்ஸியாக தான் இருந்தது. ஸோ அப்போ நான் நீட் பண்ணிட்டேன். அடுத்தது தூக்கலாம். ஸோ இப்போ தூத்தாச்சு. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு தெரியல. ஸோ காணிக்கிறேன். நம்ம பெட்ரூமில் வந்து ஃப்ளஃபியோட தோசை இருந்ததில்ல, இப்போ இருக்காது. ஏன்னா நான் தூத்துட்டேன். தூத்தாச்சு. ஸோ எப்போவுமே படியும் தூத்துருவேன். அதுதான் அதுக்கு இப்போ காமிச்சிருக்கிறேன். எப்போவுமே படி தூப்பேன். ஸோ தூத்தாச்சு, ஃபுல் படி தூத்தாச்சு. இது நெக்ஸ்ட் வந்து அண்ணனோட ஸ்டடி ரூம் டேபிள்லாம் க்ளீன் பண்ணி தரையெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இது வந்து பால்கனி இன்னும் தூக்கலை. இப்போ தான் நான் தூக்க போகிறேன். ஸோ ரொம்ப அழுக்காக இருந்தது. இப்போ நான் தூத்துட்டேன். எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா. மேலே இருக்கிறதெல்லாம் ரொம்ப வாடிடுச்சு. ஸோ இது எங்கள் அண்ணனோட பெட்ரூம். எங்கள் அண்ணன் இங்கே தான் படுப்பான். ஸோ எப்போவுமே நீட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து அட்டாச் பாத்ரூம். நான் வேணால் ஹோம் டூர் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்கமிங் வீடியோஸில் கொஞ்சம் கனெக்டடாக இருங்க. ஹோம் டூர் வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்போ நம்ம புளியோதரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே வந்து ரைஸை வந்து குக்கரில் 1 விசில் போட்டு எடுத்துருக்கிறேன். அடுத்தது இங்கே நான் வந்து நல்லெண்ணெய் சூடு பண்ணுறேன். எல்லாருமே நல்லெண்ணெய் தான் எடுக்கணும். அடுத்து டெம்பரிங்க்கு வத்தல், கறி லீவ்ஸ், வேர்க்கடலை, அப்புறம் கடலைப்பருப்பு இதெல்லாம் டெம்பரிங்க்கு வைக்கணும். அடுத்தது கடுகு உளுந்தம் பருப்பு. ஸோ கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணியாச்சு. நல்லா பொரியட்டும். உளுந்தம் பருப்பும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம காயம் ஆட் பண்ணலாம். காயம் ஆட் பண்ணிட்டு டெம்பரிங்க்கு எடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிடலாம். வேர்க்கடலை, கறி லீவ்ஸ், வத்தல், அப்புறம் கடலைப்பருப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இந்த புளியோதரை டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்தது நம்ம வந்து புளியோதரை மிக்சட் ஆட் பண்ணலாம். நம்ம புளியோதரை மிக்சட் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, நம்ம வந்து வீட்டிலையே புளியோதரை மிக்சட் செஞ்சு ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம மஞ்சள், உப்பு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு வத்தல் பொடி ஆட் பண்ணலாம். வத்தல் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ப தான். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லைனா வந்து நம்மளோட பொடி வந்து கருகிரும். பார்த்து பீவர். ஸோ கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணலாம். ஸோ போகிறோம், கொஞ்சம் நேரம் கழிச்சு ஆன் பண்ணலாம். நம்ம ரைஸ் போட்டாச்சுல, போட்டுட்டு நம்ம ஒரு கிண்டி விட்டுட்டா நம்மளோட டெம்பிள் ஸ்டைல் புளியோதரை ரெடி ஆயிரும். எனக்கு வந்து சிம்பிளான ரெசிபி, ஏதாவது 5 நிமிஷத்தில் எதாவது சாப்பிட்ணும், ரைஸ் மிச்சம் இருக்குது 5 நிமிஷத்தில் எதாவது சாப்பிட்ணுன்னா நான் புளியோதரை தான் நான் ரெக்கமெண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், செம்மையாக இருந்தது. கலரு செம்மையாக இருந்தது. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்து. சியா சூப்பராக இருக்குது. ஸோ எஸ், இது வந்து வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு இடத்துலையும் அந்த ஒயிட் ரைஸ் வந்து தெரியக்கூடாது. ஸோ நல்லா உதிரியாக இருக்குது. நம்ம உதிரியாக வேணும்னா ரைஸில் வேக வைக்கும்போது அளவான தண்ணியும் அப்புறம்
அளவான தண்ணியும் ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துருங்க. இது வந்து ஃப்ளஃபிக்கும் அப்பாவுக்கும் சோறு. அப்பா வந்து தயிர் சாதம் எடுப்பாங்க. ஃப்ளஃபிக்கு எக்கு பாயில் பண்ணல தான் இருக்கும். அதுக்கு வந்து ஃப்ளஃபிக்கு வந்து எக்கு வச்சு கொடுத்துடலாம். இது வந்து எக்கு வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிட எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு ஸ்பெஷலி ரொம்ப பிடிக்கும். அதுதான். ஸோ எஸ், பாருங்கள், நம்மளோட லன்ச் பிளேட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. புளியோதரை, தயிர் சாதம், அப்புறம் எக் ரோஸ்ட், அப்புறம் சட்னி, பிக்கிள், அப்புறம் அப்பளம், அப்புறம் பனானா வந்து சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் வேறு லெவல். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த vlogல இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான். நாங்கள் வந்து மீஷோவில் வந்து ஒரு கவுன் ஆர்டர் பண்ணியிருந்தோம். 564க்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்திருக்கு. பிரித்து பார்க்கலாம். ஸோ பிரித்து பார்த்துடலாம். கலர் வந்து செம்ம பிரைட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. செம்மையாக இருந்தது. அப்புறம் பார்டர் வந்து செம்மையாக இருந்தது. ஆக்சுவலாக இந்த பிரிண்ட்டு நம்மளோட மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணேன். அங்கே இருந்த பிரிண்ட்டை விட நமக்கு வந்த பிரிண்ட் வந்து வேறு. அந்த கலர் சொல்கிறேன். ஸோ கடைசி வேணால் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். வேறு கலர் வந்துருந்தது. அதுதான் கொஞ்சம் நான் டிசப்பாயிண்ட் ஆனேனே தவிர மற்றபடி செம்மையான ஒரு குவாலிட்டி. ஸோ இதுதான் வந்து நான் வந்து பார்த்ததுனால எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. ரெட்டுன்றதுனால பரவாயில்ல. எல்லோ கலர் வாங்கியிருந்தேன்னா ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகியிருந்திருப்பேன். ஸோ ரொம்ப வெட்டியாக இருந்துச்சு. டைம் போகலன்ற காரணத்தினால் நாங்கள் வந்து பிரிட்டானியா கேக் செஞ்சுருக்கோம். பிரிட்டானியா கேக்கில் சாக்லேட் ஃப்ளேவரில் செஞ்சுருக்கோம். சாஃப்டாக தான் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நாங்கள் வந்து ரெசிபி வந்து எடுக்கலை. செம்ம சாஃப்டாக இருக்குது. ரெசிபி வந்து எடுக்கலை. ஸோ பாருங்கள், அப்பா செம்ம சாஃப்ட், வேறு லெவலு. செம்ம சாஃப்ட். சூப்பராக இருக்குது. அதுக்குள்ளே 3 பீஸ் காலி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இது பண்ணுங்கள். இது பண்ணலாம், நல்லாயிருக்கு. ஆனால் நாங்கள் ரெசிபி ஷேர் பண்ணி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து கிழங்கடை எப்படி செய்கிறதுன்னு. ஸோ நம்ம கிழங்கடை எப்படி செய்கிறதுன்னு ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். இட்லி அரிசி 1.5 கப் நான் ஊற வச்சுருக்கேன். அது கூடவே துவரம் பருப்பு 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருக்கேன். துவரம் பருப்பும் போடலாம், பட்டாணி பருப்பும் போடலாம். இதை ஒரு 8 hours நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மரிச்சினி கிழங்க நல்லா தோல் உரித்து சாப் பண்ணி இது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் ஊரில் இதை மச்சினி கிழங்குன்னு சொல்லுவாங்க. மற்ற ஊரில் எனக்கு வந்து தெரியாது. ஆனால் இங்கிலீஷில் டேப்பியோக்கா. கிழங்கடை வந்து பிரமாதமாக இருக்கும். எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இதில் முழுவத்தல் ஆட் பண்ணலாம். முழுவத்தல் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஆனம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் சீரகம், நான் 1/4 டீஸ்பூனே போட்டுட்டேன். ஸோ தண்ணி வந்து ஊற்றி நல்லா அரைச்சாச்சு அதை. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு வெங்காயத்தில் 1/4 ஆட் பண்ணி இதை வந்து ரொம்ப அரைக்கக்கூடாது. அதனால தான் நான் அது ஒரு அரைச்ச பிறகு இதை ஆட் பண்ணுறேன். அப்புறம் கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணலாம். வெங்காயத்தை நல்லா குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதே மாதிரி அடுத்த ரவுண்ட் ரைஸ் அரிசி போட்டு கிழங்கு போட்டு அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு மசாலாவும் போட வேணாம். சும்மா அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். அரைச்சிட்டு காணிக்கிறேன். இப்போது நான் வந்து அரைச்சிட்டேன். அந்த அரிசிலேயே கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை. க்ரீனிஷாக இருக்குது அதுதான். கருவேப்பிலை முழுசாக இருந்தால் இப்போ என் அண்ணெல்லாம் வந்து தூக்கி வெளியே போட்டுருவோம். அதனால் நான் அரைச்சிடுவேன். இப்போ கிழங்கு, இந்த கிழங்கு நான் நல்லா கழுவி வச்சுருக்கேன்ல. இப்போ இதை இதுக்குள்ளே ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இந்த கிழங்குல ஃபஸ்ட்டு தண்ணி விட வேண்டாம். ஒரு சுற்றின பிறகு தண்ணி விடுங்க. ஒரு கிழங்குல பாதி கிழங்கு வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். இதில் இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கையும் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டேன் இந்த மாதிரி. இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இது கூட காயம் ஊற்றி போட்டுக்கலாம். இதில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணலாம். இஃப் யூ கேன் ரிமெம்பர், நம்ம வந்து சால்ட் ஆட் பண்ணல. இப்போ தான் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையான அளவு. நான் 1 கப் தண்ணி ஊற்றுறேன். இதுக்கு தொட்டுக்கன்னு பார்த்தீங்கன்னா அவியல் நல்லாயிருக்கும். கேரளா ஸ்டைல் அவியல் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து இந்த ரெண்டுமே எடுக்க மாட்டேன். நான் வந்து சீனி வச்சு தொட்டு சாப்பிட்டேன். அப்படி இல்லைனா வெறுமனியாக நிறைய எண்ணெய் ஊற்றி மொறுன்னு சாப்பிட்டா வெறுமனியாக கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, சூப்பராக இருக்குது. போகிறோம். இப்போ இதை வந்து கல் சுட்டு எடுத்தால் போகிறோம். நம்மளோட கிழங்கடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இதில் வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் வந்து துருவி ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இது வந்து தனியாக வச்சு தொட்டுக்க வச்சு சாப்பிட்டா தான் பிடிக்கும். எங்கள் அப்பாவுக்கு அப்படி தான் பிடிக்கும். நல்லெண்ணெய் தான் நாங்கள் இன்றைக்கி வந்து சுடும் போது காணிக்கிறேன். சிக்கச்சிங் இப்போ நம்ம சுட்டுலாம். அடை வந்து இப்படி தான் சுடணும், தோசை மாதிரி சுடக்கூடாது. இப்போ இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றலாம். போரும். இப்போ நம்ம மாற்றி போட்டுடலாம். கொஞ்சமாக திக்கு தேங்காய் சட்னி, தண்ணியாட்டு தேங்காய் சட்னி, இதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம மாற்றி பார்ப்போம். செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, நல்லா மொறுன்னு இருக்குது. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதான் எங்களோட டின்னர் பிளேட். இன்றைக்கி வந்து நம்ம வந்து லஞ்ச் பிளேட்டும் கவர் பண்ணியிருக்கோம், டின்னர் பிளேட்டும் கவர் பண்ணியிருக்கோம். இன்னொன்று சுடலாம். ஆஸ் யூஷுவல் நல்லெண்ணெய் ஒரே இடத்துல நிறைய உளுந்த காரணத்தினால் நான் கொஞ்சம் ஈவன் படுத்திக்கிறேன். இதை வந்து கூட்டி குறைச்சி அப்படி பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங், நேற்று எங்கள் வீட்டில் வந்து சாம்பார், அவியல், அப்புறம் வெண்டைக்காய் வச்சு ஒரு கூட்டு சூப்பராக இருக்கும். அந்த கூட்டு இன்னொரு நாள் நான் கவர் பண்ணுறேன். நேற்று அவியல் சாப்பிட்டனால இன்றைக்கி நாங்கள் வந்து அவியல் வைக்கலை. கொஞ்சம் சீனியும் நான் காமிச்சிக்கிட்டேன், சும்மா தான். நாளையும் தொட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் அடை தோசை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி கிழங்கடை ரொம்ப பிடிக்கும், முக்கியமாக எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும். நகுலுக்கு கூட அவ்வளோ பிடிக்காது, ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், செம்மையாக இருக்குது. வா 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 உங்களுக்கு அந்த மொறுன்னு தெரியுதா என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்குது. ஓகே, நம்மளோட டின்னர் பிளேட் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு கணிக்க வேணாமா? சாப்பிட்டு கணிக்கலாம். ஸோ எப்போவுமே காலையில் உள்ள அந்த இது பிரேக்ஃபாஸ்ட் பிளேட் வந்து என்னால் கவர் பண்ண முடியாது. ஏன்னா நான் காலையில் எழுந்திக்கிறதே 10:30 ஆயிரும். அதனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கட்டி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றேன். அமேசிங்காக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் 13 மினிட்ஸ் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங்.